பொது தொகுதியில் ஆதி தமிழ் கொடியா இருக்கக்கூடிய எங்களுடைய சொந்தத்தை, எங்களுடைய அண்ணனை, இவன் சாதி பறையன் அல்ல, இவன் ஆதி பறையன், இவன் தாண்டா முன்னோர், இவன் மூத்தோர் என்று நிறுத்துறார் பாரு. அதுதான்டா புரட்சி, அதுதான் உண்மையான அம்பேத்கர் வழி, அதுதான் உண்மையான சமூக நீதி சமத்துவம். தமிழர் நிலத்துல தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு, நீங்கெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கேட்கிற தலைவனுக்கு மத்தியில பொது தொகுதியில 7 இடங்களில் ஆதி தமிழ் கொடியை நிறுத்திய ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். பழனி சட்டமன்ற தொகுதியில ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடி சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வேட்பாளர் ஆக்கி இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன் பழனிமலையை பழங்குடிகளின் தலைவன் குரத்தி மணவாளன் முருகன் ஆளும்போது அந்த பழங்குடி சமூகத்தின் பெண் வேட்பாளராக நிற்க கூடாதா? முருகன் பழங்குடி தலைவன், அவன் ஆளலாம், பழனிய பெண் ஆளக்கூடாதுன்னு. ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று 117 பெண்கள் 117 ஆண்கள். அதுல இந்தியாவிலேயே சிவன் கூட தன் உடம்புல அங்கத்துல பாதிதான் பெண்ணுக்கு கொடுத்தாரு. ஆனா அரசியல்ல ஆணுக்கு பெண் சமம் என்ற அர்த்த நாதீஸ்வரராக திருநங்கையை இந்தியாவிலே தேர்தல் நிப்பாட்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஒடுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட குயவர், பண்டாரம், ஆசாரி, நாவிதர் என்று எந்தெந்த சமூகம் தாழ கடப்பாரை தற்காப்பதை தர்மம் என்ற அடிப்படையில் கொடுத்துக்கிறோம். அப்படி மரியாதைக்குரிய சகோதரர் பக்கா மாசு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காரா? விஜய்னா வந்துட்டா பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, விஜய்னா வந்துட்டா ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்னாங்க. எவ்வளோடா கொடுத்துருக்காருன்னு பார்த்தா 22 சீட்டு பெண்களுக்கு. ஏன் திமுக அதிமுக கலந்து வேற யாரும் கொடுக்கல? ஏன்னா வேட்பாளர் போன திமுக அதிமுக தானே போட்டிருக்காப்ல.